ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். ஒரு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே இயேசு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவளுடைய வியாதியை குறித்து, அவள் நிமிர முடியாமல் இருந்த நாட்களை குறித்து வேத வார்த்தை சொல்லுகிறது. 18 வருடம் அந்த ஆலயத்திலேயே அவள் அங்கே இருந்தாள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 18 வருடமாக தேவ ஆலயத்திலே இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, அவளுடைய வாழ்க்கையிலே நிமிர முடியவில்லை. அந்த ஆலயம் அங்கே எத்தனை வருடம் இருந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இவள் அந்த ஆலயத்திலே 18 வருடம் இருந்து விடுதலையை காண முடியவில்லை, அற்புதத்தை காண முடியவில்லை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்குள் வந்தார். 18 வருடம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே விடுதலை வந்தது. அது ஜெப ஆலயம்தான். அந்த ஜெப ஆலயத்திலே இவள் 18 வருடமாக இருக்கிறாள். ஆனால் விடுதலை இல்லை. அந்த ஆலயத்தில் என்ன இருந்தது? மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தினுடைய பாரம்பரிய சடங்காச்சாரங்கள் அங்கே இருந்தது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில பாரம்பரியமும் சடங்காச்சாரங்களும் நிரம்பி இருக்குமே, ஆனால் அது நம்முடைய விடுதலைக்கும் நம்முடைய சுக வாழ்வுக்கும் அது தடையாகவே இருக்கும். அந்த ஆலயத்திலே பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறைகள் இருந்தது. ஆகவே தான் இயேசு சுகமாக்கின அந்த நாள் ஓய்வு நாளா இருந்த பொழுது அந்த ஆலயத்தில் இருந்த ஜெப தலைவன் சொல்லுகிறான், இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்தான். அப்ப ஒரு பாரம்பரியத்திற்குள் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு பாரம்பரியத்தினுடைய வாழ்க்கைக்கு உட்பட்டவர்களாய் இவர்கள் அந்த ஜெப ஆலயத்திலே கூடியிருக்கிறார்கள். ஓய்வு நாளில் தான் ஜெப ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஓய்வு நாளில் அற்புதம் நடந்ததை, விடுதலை அடைந்ததை அந்த ஜெப ஆலய தலைவன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாட்கள் உண்டே, அந்த நாட்களில் வந்து நீங்கள் உங்களை சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்று அவன் கோபத்தோடு சொல்லுகிறான். இன்று நம்முடைய ஜெபம், இன்று நம்முடைய பாடல் ஆராதனைகள் எதன் அடிப்படையில் இருக்கிறது? பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதா? இன்னைக்கு காலையில் ஜெபிக்காமல் இருந்தால், வேதத்தை வாசிக்காமல் இருந்தால், என்னமோ இருக்கிறது, எப்படியோ இருக்கிறது என்கின்ற ஒரு உணர்வோடு நீங்கள் செயல்படுவீர்களானால், செய்வீர்களானால், அது பாரம்பரியத்தினால் உண்டான ஜெபம், பாரம்பரியத்தினால் உண்டான ஆராதனை. ஒருவர் கட்டாயப்படுத்தி உங்கள் ஜெபமும் ஆராதனையும் தேவனை கனப்படுத்துவதும் காணிக்கை கொடுப்பதும் இருக்குமானால் அது பாரம்பரியத்தினால் நிறைந்தது. அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அந்த ஆலயத்திற்குள் இருந்த பாரம்பரியங்கள் 18 வருடம் அவளை பலகீனப்படுத்தியே வைத்திருந்தது. இன்றைக்கு உங்களுடைய ஆராதனைகள் பாரம்பரியத்தின்படி இருக்கிறதா, அல்லது ஆவிக்குரிய ரீதியிலே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறதா? ஏன் இத்தனை காலங்கள் சிறையிருப்பு? ஏன் இத்தனை காலங்கள் போராட்டம்? ஒருவேளை நம்முடைய ஆராதனையும் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய வழிபாட்டு முறைகளும் பாரம்பரியத்தில் இருக்குமானால், மனம் உவந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் செய்கிற ஆராதனையே
உண்மையான ஆராதனை. இயேசு கிறிஸ்து வந்தார், பாரம்பரியங்கள் துரத்தி அடிக்கப்பட்டது. இன்றைக்கு பாரம்பரியங்களை விட்டு வெளியே வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்களை உதறிவிட்டு இயேசுவினிடத்தில் வாருங்கள். உங்களுடைய நீண்ட நெடிய கால பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு ஒரு முடிவையும் ஒரு விடுதலையையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு பாரம்பரியத்தினால், சடங்காச்சாரத்தினால் கட்டப்பட்டு எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் இருக்குமானால், இன்றைக்கு அவைகளை உடைத்து எரிந்து வெளியே வர எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. அற்புதங்களை காண செய்வீராக. கர்த்தாவே, நாங்கள் மனமுவந்து உம்மை தேடவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.